போன வாரத்தில் நம்ம துவங்கணும். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கும்படியாக திருப்பிக் கொள்வோம். பிரசங்கிப்பது என்பது அது தேவனால் அழைக்கப்பட்ட ஒன்று, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. அதனால தான் சொல்கிறேன், அநேகர் போதகர் ஆகாதீங்கன்றாங்க. ஏன்னா அழைக்கப்படவில்லை என்றால் என்ன பண்ண முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாது. இந்த ஹோம்லிட்டிக்ஸ் நம்ம வேதாகம கல்லூரியை வேற நடத்துகிறோம். அந்த ஹோம்லிட்டிக்ஸில் எப்படிலாம் போதிக்கணும் அப்படி என்பதை குறித்தும் நாம் என்ன பண்ணுறோம், தீர்க்கமாய் போதித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம முல்லை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க, சுருக்கமாக மணி ஆகிவிட்டது. போன வாரத்தில் நான் சொன்னேன், இந்த மாற்றேயர் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை குறித்து சொன்னேன். ஸ்தேவான் அதுதான் முதல் பிரசங்கம், அதுதான் கடைசி பிரசங்கமாய் இருந்தது. இந்த ஸ்தேவான் தேவனால் என்ன பண்ணுறான், தேவனுடைய நாமத்தை எடுத்து அற்புத விதமாக சொல்லுகிறான் என்பதை குறித்து படித்தோம். 7ஆம் அதிகாரத்தில் அவன் முதலாவது தேவனை குறித்து சொல்லும்போது மகிமையின் தேவன் என்று என்ன பண்ணுறான் சொல்கிறான். ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகி தேவன் அவனை என்ன பண்ணார், அழைத்தார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக தேவன் என்ன பண்ணுறார், அவனுக்கு ஆமாம் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன பண்ணுறார் தேவன், அவனுக்கு என்ன பண்ணுறாரு, அழைப்பை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் முன்கூட்டியே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறார், அவனுக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். மூன்றாவது, தேவன் அவனோடு கூட இருந்தார். சொல்லுங்க, தேவன் என்ன பண்ணுறாரு, ஆமாம் தேவன் யாரு, நம்முடைய தேவன் அப்படின்னா நம்மோடு கூட இருக்கிற தேவன். சொல்லுங்க, நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்பதை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் 17ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது தேவன் தமது வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு, ஆணையிட்டு கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. தேவன் வாக்குத்தத்தத்தை தருகிறது மாத்திரமல்ல, அது ஆணையிட்டு கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனா என்ன பண்றாரு, இருக்கிறார் என்பதை குறித்து நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாரு, அவர் ரட்சிக்கிற தேவனா என்ன பண்றாரு இருக்கிறாரு. ரட்சிப்பை தந்தருளுவார் என்பதை குறித்து என்ன பண்றாரு, அவர்களுக்கு நினைத்தான். ஆனா அது என்ன பண்ணல, நடக்கல. ஆனா இவனுக்கு தேவன் என்ன பண்ணார், முன்கூட்டியே என்ன பண்றாரு, இவனை ரட்சகரா ஏற்படுத்துவே என்று வெளிப்படுத்தினார். சரி, இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். 35ஆம் வசனம். முப்பத்தி 34 வசனம் வாசிங்க. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே, மோசே தானே முட்செடியிலே தேவன் என்ன பண்ணாரு, தரிசனமானான். ஹல்லேலூயா. தரிசனமானார், அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கவனிங்க, தேவன் தரிசனமாகிறார். யாருக்கு தரிசனமாகிறார் அப்படின்னா மோசேக்கு தரிசனமாகிறார். மோசேக்கு என்ன பண்றாருங்க, அப்ப நம்முடைய தேவன் யார் அப்படின்னா தரிசனமாகிறவர். சொல்லுங்க, தரிசனம் ஆகிறவர். அவர் அதரிசனமானவர், காணப்படாதவர். ஆனால் சில நேரங்களிலே ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லிக் கொடுப்பதற்காக காணப்படாத தேவன் என்ன பண்றாரு, தரிசனமாகிற தெய்வமாய் இருக்கிறாரு. இப்போது தரிசனம் எப்படி ஆகிறாரு அப்படின்னு பார்க்கிறோன்னா, அவர் முட்செடியிலே தேவன் தரிசனமாகிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். அல்லேலூயா. தேவன் ஏன் முட்செடியிலே தேவன் மோசேக்கு தரிசனமானார்? அவர் ஏன் முட்செடியிலே தரிசனமானார் என்றால், தேவன் சொல்றாரு, எப்போ என்னுடைய ஜனங்கள் இடுகிற பெருமூச்சை கேட்டேன், என்னுடைய ஜனங்கள் படுகிற துன்பத்தை கேட்டேன், என்னுடைய ஜனங்கள் படுகிற பாடுகளை கேட்டேன், வேதனைகளை கேட்டேன். அந்த வேதனையும் துன்பத்தையும்
பாடுகளையும் கேட்டபடியினாலே அவர்களை விடுவிக்கிறதுக்காக, அவர்களை மீட்பதற்காக, உன்னை அனுப்புவதற்காகவே நான் என்ன பண்றேன், இப்படியாய் தரிசனமானேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளையும், நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகளையும், நாம் அனுபவிக்கிற துன்பங்களையும், பாடுகளையும், வேதனைகளையும் அறிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். மாத்திரம் அல்ல, அதை எப்படி பார்க்கிறாருன்னா, எப்பா நீ மட்டும் துன்பம் அனுபவிக்கல, நீ மட்டும் வேதனை அனுபவிக்கல, உன்னோடு கூட சேர்ந்து நானும் துன்பத்துல தான் இருக்கிறேன். நீ படுகிற துன்பம் அது உன்னது மாத்திரம் அல்லப்பா, நீ படுகிற வேதனை அது உன்னது மாத்திரம் அல்ல, நீ படுகிற கஷ்டம் அது உன்னது மாத்திரம் அல்ல, அது என்னுடையதா இருக்கிறது. ஆகவே நானும் என்ன பண்றேன், மோசேக்கு என்ன பண்றான், இந்த ஜனங்கள் எப்படி துன்பப்படுகிறார்கள் என்பதை ஒரு சிம்பாலிக்கா காட்டும்படியாக, அவர்கள் வேதனை உணர்ந்தவராய் ஜனங்களுக்கு காண்பிக்க அவர் என்ன பண்றாரு, முட்செடியிலே தரிசனமானார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருக்கும் கேட்கலாம், ஒருவேளை கஷ்டப்படும் போது, ஒரு மரணம் ஏற்படும் போது, ஒரு துன்பம் ஏற்படும் போது, ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, தேவனுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, அவர் என்ன பார்க்கிறாரா, என்ன கண்ணோக்கி இருக்கிறாரா, என் பிரச்சனை தெரியுமா, என் துன்பம் தெரியுமா, என் வேதனை தெரியுமா, நான் படுகிற உபத்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா சொல்றேன் பாருங்க, தேவனுக்கு தெரியுது மாத்திரமல்ல, உன் துன்பத்தை, உன் வேதனையை அவர் துன்பமா என்ன பண்றாரு பார்க்கிறாரு. உனக்கு வருகிற பாடுகளையும் இன்னல்களையும் பார்த்துட்டு அவர் ஒதுங்கி போகிறவர் அல்ல, அது அவருடைய பாடா, அவருடைய துன்பமா, அவருடைய வேதனையா என்ன பண்றாரு, ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறாரு. இதுதாங்க தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கிறீங்க, ஐயோ என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, நாதி இல்லையே, என் துன்பத்தை கேட்கறதுக்கு மனுஷன் இல்லையே, என் போராட்டத்தை கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் இல்லையே, நான் அனாதையா இருக்கிறேன்னு யாரும் இல்லாத இருக்கு. இப்படிதான் 400 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தாங்க. யாத்திராமத்தில் சொல்லுது, அவர்கள் பெருமூச்சை கேட்டார், அவருடைய துன்பத்தை பார்த்தார், அவருடைய வேதனையை கண்டார், அவர்கள் துன்பத்தையும் வேதனையும் பாடுகளையும் கேட்டு அதை விடுவிக்கும்படியாகத்தான் என்ன பண்ணாருங்க, அவர் கீழே இறங்கி வந்தார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ முட்செடின்னு என்ற என்ன, முள்ளுனா என்ன அப்படின்னா, முள்ளு எதை காட்டுது அப்படின்னா, நம்ம படுகிற துன்பத்தை காட்டுது, வேதனையை காட்டுது, நம்ம படுகிற உபத்திரத்தை காட்டுது. மக்கள் பலவிதத்தில் இன்னல்களையும் துன்பங்களையும் நெருக்கங்களையும் அடையும் போது அதுதான் முள்ளு என்று சொல்லி வேதம் என்ன பண்ணுது, வர்ணிக்கிறது. அதை தான் தேவன் என்ன பண்றாரு, என் ஜனங்கள் இவ்வளவாய் கஷ்டப்படுறாங்கன்னு காட்டுறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த முள்ளு அப்படின்னு சொன்னோம், துன்பம் அப்படி வேதனை அப்படின்னு சொன்னோம், எல்லாம் என்ன நினைச்சாங்க, வியாதி, நோய், தரித்திரம் நினைச்சிடறாங்க. நாங்க வேதம் சொல்லுது, துன்பத்தை அது வியாதியின் மொழிபெயர்க்காதீங்க, அதை நோவின் மொழிபெயர்க்காதீங்க, அவ தரித்திரன் மொழிபெயர்க்காதீங்க. ஏன்னா துன்பம் என்பதற்கு வேற அர்த்தம், வியாதி என்பதற்கு, நோவு என்பதற்கு, தரித்திரம் என்பதற்கு வேற அர்த்தம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ சிலதை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர் சிலதை அனுபவிச்சார். என்னையா அனுபவிக்க கூடாது, நீ வியாதி உன் வாழ்க்கையில சரீரத்துல வியாதி வரக்கூடாது என்பதற்காக உன் வியாதிகளை எல்லாம் சிலுவையில சுமந்து, நோவுகளை எல்லாம் சிலுவையில சுமந்து, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளாலே உன்னை குணமாக்கும்படியாய் சிலுவையில மரிச்சார். அப்ப பாருங்க, வியாதி என்பது துன்பம் அல்ல. துன்பத்துக்கு வேற அர்த்தம், நான் காட்டுறாத, துன்பத்துக்கு வேற அர்த்தம். வியாதி துன்பம் அல்ல, நோவு துன்பம் அல்ல. இது உன் வாழ்க்கையில வருது, கர்த்தருக்கு பிரியமான் கிட்ட கிடையாது. இது வரக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவையில் என்ன பண்ணாரு, மரிச்சார். அதனால தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொல்லாப்பு உனக்கு என்ன பண்ணாது, நேரிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப சில பேர் என்னன்னா, வியாதியையும் துன்பத்தையும் நோவுல படுக்க சொல்ல, நான் பாடுபடுறேன், நான் எனக்கு ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் பெரிய உபத்திரத்தை அனுபவிக்கிறேன், இது கர்த்தர் தந்துட்டார்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, வியாதியும் நோவும் கர்த்தர் தருது கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அதை விடுவிக்கிறவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லி என்ன பண்ணாரு, எல்லாரையும் சுகமாக்கினாரு.
வியாதிக்கு எதிர்த்து வந்தாரு, வியாதியை விரட்டினாரு, பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகருக்கு சுகமாக்கினார். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப வியாதி துன்பம் வேதனை அதெல்லாம் கிடையாதுங்க, அது வேற. சரி, ஒருவேளை கஷ்டப்படுறாங்க, குறைவு இருக்கிறாங்க, தரித்திரம் இருக்கிறாங்க, தேவை சந்திக்கப்படலை, இல்லைங்க நான் ரொம்ப துன்பத்தில் படுறேன், ரொம்ப பாடுபடுறேன், இந்த துன்பம் இல்லைங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை கஷ்டப்படுறதுக்காக அழைக்கல, நீ நல்லா இருக்கிறதுக்காக அழைச்சார். ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைவுள்ளவனா வாழணுன்றதுக்காகத்தான் முதல்ல காணா ஒரு கல்யாணத்தில் நிறைவை காட்டினார். ஆமென். ஏராளத்தையும் தாராளத்தையும் காட்டுறார். அது மாத்திரமல்ல, அன்பா வனாந்தரத்தில் என்ன பண்றாரு, ஏராளமான அப்பத்தை பெருக செய்து என்ன பண்றாரு, அவர் நிறைவா வாழணும்னு காட்டினார். பேதருக்கு 2 போட்டு நிறைய மீனை பிடிச்சி காட்சி என்ன பண்றாரு, உன் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்லுவது, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணுவாரு, நிறைவாக்குவேன்னு சொல்லி. அப்ப பாருங்க, தரித்திரமும் நான் சொல்றேன் வியாதியும் துன்பமும் வேதனையும் அல்ல, அது உன் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல. அப்ப அப்படின்னா என்னங்க, இந்த முள்ளுன்னா என்ன, இந்த துன்பம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த துன்பம் என்பது என்னன்னா, பலவிதமான கிறிஸ்துவுக்காக வாழுகிறது நிமித்தமாக துன்பப்படுவார்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தமாக துன்பப்படுவார்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தம் உபத்திரப்படுவார்கள், கிறிஸ்து நிமித்தமாக வாழப்படுவதனால பகைக்கப்படுவார்கள், விரட்டப்படுவார்கள், நிந்திக்கப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி என்ன சொல்லுது, மத்தேயுல சொல்லப்படுகிறது. இந்த பாடுகள் வழியே போகணும்னு சொல்லுது. எந்த பாடுகள்? நம்ம கர்த்தருக்காக வாழும்போது உன்னை ஏளனமா பேசுவான், உன்னை கிண்டல் அடிப்பான், வந்துட்டான்டா இவன் பெரிய உபதேசம் சொல்றதுக்கு, போடா பைபிள் எடுத்துக்கணும், நீ எல்லாம் ஒரு பைத்தியக்காரன்டா, நீ எல்லாம் எதுக்குடா கோயிலுக்கு வர்ற, நீலாம் ஒழுங்கா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், நீ கோயிலுக்கு போறதையும் நீ கர்த்தருக்காக வாழ்றதையும் உன்னை பார்த்து என்ன பண்ணுவான், ஏளனமா பேசுவான். நாம் பல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவுக்காக வாழ்றது நிமித்தமா என்ன பண்ணுவாங்க, நெருக்குவாங்க. இதைத்தான் துன்பம், இதைத்தான் பாடு, இதைத்தான் நிந்தன்னு சொல்றாங்க. ஆண்டவர் இதைத்தான் முள்ளுன்னு சொல்றார். சில பேர் பாருங்க, வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க யாராவது. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, இயேசுவே 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் யாராவது எல்லாம் சேர்ந்து படிங்க. 5ஆம் வசனம் 9:5. அதற்கு அவர், நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். கவனிங்க, திருப்ப சொல்றேன் பாருங்க. சவுல் என்ற பவுல் தர்ஷீஷுக்கு போகும்போது, தமஸ்குக்கு போகும்போது, இந்த ஜனங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடாது, அறிவிக்க கூடாது, அவர்களெல்லாம் அடிச்சு சிறைச்சாலையில போடணும், அவர்களை நிந்திக்கணும், அவர்களெல்லாம் உபத்திரப்படுத்தணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் போய் என்ன பண்றான், ஒரு லெட்டர் வாங்கினான்ட்டான். லெட்டரை வாங்கினதுட்டு வரான் பாருங்க, சடுதியா என்ன பண்றது, பகல் வேலையில ஒரு ஒளி பிரகாசிக்குது. ஒரு ஒளி பிரகாசிச்சோன்னா அவன் கண்ணு போயிடுச்சு, தரையில விழுந்துறான். தரையில விழுந்தவனா எழுப்புறான் ஒரு கர்த்தருக்கு. உடனே கர்த்தர் பேசுறார், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்த. சவுல் எங்க இவரை துன்பப்படுத்தினான், யாரை துன்பப்படுத்தினான், சபையை தான் துன்பப்படுத்தினான். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, சபையை துன்பப்படுத்துவது என்னை துன்பப்படுத்துவது. அங்க சொன்னார், இஸ்ரவேல் துன்பத்தில் இருப்பத முள்ளாக தன்னை காட்டினார். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு, சபையை துன்பப்படுத்துவது, யாரை துன்பப்படுத்துவது, நீ என்ன துன்பப்படுத்துற. அப்புறம் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துறது எப்படி தெரியுமா இருக்குது, துன்பத்துக்கு என்ன சொல்ற, முள்ளுன்றார். சொல்லுங்க, துன்பத்துக்கு என்ன சொல்றாரு, முள்ளுன்றார். இந்த முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். யாராவது வேலி முள்ளுல போயிட்டு இந்த முள்ளை என்ன பண்றேன், நான் வெறுக்கிறேன், இந்த முள்ளை நான் என்ன பண்றேன், எடுத்து போடுறேன், இது போ அப்படி சொல்லி காலில் உதைச்சோம்னா காலு தான் குத்தம். எத்தனை பேருக்கு விலகுதுங்க. அப்ப முள்ளை என்ன பண்ணோம், கையில் எடுத்து அலக்கா எடுத்து, யார் கண்ணில் குத்தாத பாருங்க, முள்ளு கிள்ளு இரும்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், யார் காதில் ஓரம் தூக்கி போடுவாங்க.
அப்போ இந்த இடத்துல வந்து துன்பம் என்பது சொல்வதை முள்ளுன்றாரு. சொல்லுங்க, துன்பம் என்பது சொல்றது என்ன பண்றாரு? முள்ளுன்றார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இந்த முள்ளு என்பது என்னன்னா, அது என்னன்னா நெருக்குதல். கிறிஸ்துவனா வாழாத, கிறிஸ்துவனா வாழனா அடிப்பேன், கிறிஸ்துவனா வாழவனை சிறைச்சாலை போடுவேன், கிறிஸ்துவ வாழவனை கைதி பண்ணுவேன், உன்னை ஏளனமா பேசுவான், அந்த தேசத்தை விட்டு விரட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது? விரட்டப்படுறது. ஆமென். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவனா வாழ்றது, கிறிஸ்துவுக்காக வாழும் போது அநேகர் வந்து உன்னை ஏளனமா பழிச்சு பாலம் பழிச்சு உன்னை விரட்டி அடிப்பாங்க பாருங்க, துரத்துவாங்க. இங்கெல்லாம் ஏன் வரீங்க? இங்க நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போவோம் பாருங்க, இங்கெல்லாம் வராதிங்க, இங்கெல்லாம் வராதிங்க, நீங்க வேற எங்கன்னா போங்க அப்படின்னு வரட்டும். கிறிஸ்துவனா உனக்கு வீடெல்லாம் கிடையாது, நீ காலங்காத்தால எழுந்து பாட்டு போடுவ, நீ கிடையாது கிடையாது, போ 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 போ. அப்போ இப்படி பல விதத்துல துன்பம், இப்படி துன்பப்படுத்துறதுக்கு கிளம்பிட்டான். கிளம்பணும்னு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சபையை துன்பப்படுத்தல, சபையை மாத்திரம் இல்ல, உங்களை மாத்திரம் இல்ல, என்னையும் சேர்த்து தான் துன்பப்படுத்துற. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப திருப்பம் பாரு, இந்த இடத்துல பாரு, இவன் சபைக்கு செய்கிற கேடு, கிறிஸ்தவர்களுக்கு செய்கிற கேடு, கிறிஸ்தவர்களுக்கு பண்ணுகிற உபத்திரத்தை, நான் சொல்லுவேன் உபத்திரத்தை யாருக்கு பண்றாங்க? இயேசுவுக்கே பண்றாங்களாம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கு பண்றாங்க? அதான் சொல்றார் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் சபை ஊழியம் இந்த காரியங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணாங்க, இடரெல்லாம் இருக்கக்கூடாது, அவர்களை தூக்கி விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கிருபையா இருக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. பவுல் வந்து என்ன பண்றான்? இந்த இயேசுவை சொல்லக்கூடாது, இந்த இயேசுவை பற்றி பேசக்கூடாது, யாராவது பேசினா அடிக்கிறது, விரட்டுறது, சிறைச்சாலை, இதுதான் தப்புன்றார் ஆண்டவர். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி என் ஜனங்களை, என் ஊழியக்காரனை துன்பப்படுத்தினா அது உனக்கு தான்பா கஷ்டம். இந்த இடத்துல துன்பத்துல வியாதி சொல்ல, துன்பத்தை தருதுன்னு சொல்லல. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னொரு இடத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஏழாம் வசனத்துல இருந்து வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தும்படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது, நான் உயர்த்தும்படிக்கு உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவினிடம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாருங்க, இது வந்து வியாதியில பிரியப்படுகிறேன், நோவுல பிரியப்படுகிறேன்னு சொல்லல. துன்பத்துல என்ன துன்பம்? நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தமா சில துன்பங்களும் வேதனைகளும் இன்னல்களும் பாடுகளும் வரலாம். இப்படி வந்தா நான் வந்து என்ன பண்ண போது சோர்ந்து போ. கர்த்தர் இவன் சொல்றான், எனக்கு ரொம்ப வெளிப்பாடு இருக்குது, அந்த வெளிப்பாடு நிமித்தமா எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்லலாம், என்ன உயர்த்தலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, அது என்னுடைய சரீரத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றார். இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க? வேத இயக்குனர்களாம் ராங் இன்டர்பிரட்டர் பண்றாங்க. முள்ளுனா பவுலுக்கு கண்ணுல வியாதிங்க, அவன் கண்ணே குருடாகுல பொருளுக்கு கண்ணு வியாதிங்க. அதனால தான் என்ன கண்ணை பிடுங்கி கொடுக்கனால இவன் கொடுத்துருப்பான். முள்ளுன்னா வியாதின்றாங்க, தப்பு. முள்ளு வந்து என்னதுங்க? வியாதி கிடையாது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கிறிஸ்துவின் பிரசங்கம் பண்ண போறேன், என்னை எல்லா இடத்துல என்ன பண்றாங்க? 8 முறை அடிக்கிறாங்க, 10 முறை அடிக்கிறாங்க, பல விதத்தில் அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. கப்பர் சேதத்தில், ராப்பகல்ல, குகையில, சிறைச்சாலையில இவரை வந்து அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. இதை தான் அவர் வந்து என்ன பண்றாரு? துன்பம் சொல்றாரு.
பவுல் வந்து ஜெபம் பண்ணிட்டார், ஆண்டவரே என்னப்பா நான் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும், எந்த ஊரில் போய் பிரசங்கம் பண்ணாலும் எதையாவது ஒன்று ஏவி விட்டு எதையாவது மக்கள் எழும்பி என்ன பண்ணுறாங்க, என்னை உபத்திரப்படுத்துகிறாங்களே, என்னை வேதனைப்படுத்துகிறாங்களே, என்னை துன்பப்படுத்துகிறாங்களே, இது என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இந்த முள்ளுன்னா என்னதுங்க, துன்பம். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எப்பா இது நீங்கன்னு நீ ஜெபம் பண்ண தேவையில்ல, நீ என் நிமித்தமாக படுகிற இந்த பாடின் வழியாக போகணுன்னு எனக்கு சித்தம். இப்படி ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணத, பயப்படாத. இப்படிப்பட்ட நேரத்தில் என் பலன் பரிபூர்ணமாக இருக்கும், என் கிருபை உனக்கு போதும். நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக வாழும்போது உன்னை பல மக்கள் துன்பப்படுத்தணும். நீ சொல்ல துன்பப்படுத்தின பார்த்து ஏசு என்ற நாமத்தினால துன்பப்படுத்தும், அழிஞ்சு போட்டோம், துன்பப்படுத்தணும், நாசமாக போட்டோம், துன்பப்படுத்தணும். நான் என்ன பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்லாம் பேசாதீங்க. துன்பப்பட்டால் துன்பப்படுத்திட்டோம் அவன். நீ என்ன சொல்லு, ஆண்டவரே உன் கிருபை எனக்கு போதும்னு சொல்லியிருக்கீங்களே, என் பலவீனத்தில் உன் பலன் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லிக்கிறீங்களே, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் உன் கிருபை என்னை தாங்குறபடினால இந்த மக்கள் படுகிற ஏச்சும் பேச்சும், ஒன்டாண்டா கிறிஸ்தவன், இவனுங்கெல்லாம் ஊரை ஏமாத்துறவனுங்க, இவனுங்கெல்லாம் ஃபாரின்லேருந்து பணம் வருது, இவனெல்லாம் என்ன பண்ணுறானுங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க, அப்படி பேசினே போவாங்க காது இப்படி வழியா. என்ன பண்ணுறது, இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும் கொள்ளை அடிக்கிறாங்களாம் பண்ணுறாங்களான்னு. ஒரு தியாகமும் வாழ்க்கை அர்ப்பணிப்பும் இல்லைன்னா இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. பாருங்க, ஹல்லேலூயா. இது செய்யறதுக்கு ஒரு பெரிய மனம் வேணும், ஒரு பெரிய கிருபை வேணும், ஒரு அன்பு வேணும். அதனால 1000 பேச்சு சொன்ன சில பேர் இவங்களாம் இப்படி தப்பாக பேசுகிறாங்க, நான் இதுமாதிரி ஊழியெல்லாம் செய்ய மாட்டேன், நான் போய் இயேசு அறிவிக்க மாட்டேன், நான் என்னத்துக்கு பண்ணணும், நான் என்னத்துக்கு மற்றவங்களுக்கு. நீ சுவிசேஷத்தை சொல்லும் போது, இயேசுக்காக வாழும்போது உன்னை பலர் விதத்தில் இயேசுவாங்க பேசுவாங்க, அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது, அதுக்காக இதை விட்டு விடக்கூடாது. ஆண்டவர் சொன்னா, என் கிருபை உனக்கு போதும்பா, நீ பலவீனத்தில் இப்படி ஒரு மேலே சோர்ந்து போறியா, இந்த நேரத்தில் என் பலன் பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ அப்படித்தான் சொல்கிறாரு. இதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேளை துன்பத்தை நான் விரும்புகிறேன், ஏன் தெரியுமா விரும்புகிறேன், அந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபை என்னை வந்து என்ன பண்ணாங்க தாங்க. எத்தனை பேர் ஏற்றினாலும் பரவாயில்ல, அது வரட்டும், ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார், இவை எல்லாவற்றிலிருந்து என்னை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கு. அப்போ துன்பம்னா என்ன, வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, துன்பம்னா என்ன, கர்த்தருக்காக நீதியாக வாழ்றது நிமித்தமாக எல்லாரும் உன்னை நாமத்தை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உன்னை வரவேற்க மாட்டாங்க, யாரும் உன்னை வாழ்த்த மாட்டாங்க. சில பேர் வாழ்த்தலாம், சில பேர் என்ன வரவேற்க மாட்டாங்க. அப்போ நீ வந்து சோர்ந்து போகக்கூடாது. இதுதான் துன்பம், இதுதான் என்னதுங்க துன்பம். கர்த்தருக்காக வாழ்ந்தாதான் துன்பம் வரும், உலக பிரகாரமாக வாழ்ந்தா என்ன பண்ணாது துன்பம். அவனுக்கு என்ன, இது நம்ம ஆளுப்பா, இது இதை போய் நம்ம என்னத்து சொல்ல, இதுக்கு விடு. கர்த்தருக்காக வாழ்றியா, அப்போ வந்து உன்னை என்ன பண்ணுவான், ஏதாவது ஒன்று கேலியும் கிண்டலும் எதனா பேசி உன்னை என்ன பண்ணுவான், கஷ்டப்படுத்துவான். ஹல்லேலூயா. வாசிங்க இன்னொரு வசனம். அப்போஸ்தலர் மத்தேயு 27:29 வசனம் வாசிங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார். பாருங்க, இது முள் உள்ள கிரீடத்தை அவர் மேல வந்து சுமத்தினாங்க. நான் சொன்ன முள்ளுனா துன்பம், இந்த முள்ளுனா துன்பம். நான் சொல்றேன், இந்த துன்பத்திலிருந்து நீ வெளியே வருவதற்காக, இந்த துன்பப்படுத்தினாலும் இந்த துன்பத்திலிருந்து நீ வெளிப்படுத்துவதற்காகவே அவர் என்ன பண்றார், முள்முடியினால ஆன அந்த கிரீடத்தை, அந்த துன்பத்தை தலையில சுமந்து குத்தப்பட்டவராய், நெருக்கப்பட்டவராய். பாருங்க, அந்த முள் கிரீடன்றது சாதாரண முள்ளுகளை, நம்ம முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும். அந்த எகிப்தில், அந்த இஸ்ரேல் தேசத்தில் அந்த முள்ளு முடினா அது எவ்வளோவில் இருக்குன்னா 2.5 இன்ச்சு என்ன பண்ணணும், முள்ளாக இருக்கும். ஒன்று கை அளவுக்கு என்ன பண்ணோம், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். முள் ஒரு ஆணியை போல இருக்கும். அப்படியே மொத்தமாக சுருட்டி தலையில் வச்சு கோலை வச்சு அடித்து தலையை நசுக்கிறாங்க இயேசுவை.
அந்த தலையில முள்ளு வந்து புல்ல போய் ரத்தம் பீறிட்டு என்ன பண்ணு வடிது இயேசுவின் மேல. நான் சொல்றேங்க, உன் வாழ்க்கை நாளெல்லாம் வருகிற எல்லா துன்பத்துக்கும் அவர் என்ன பண்றாரு, முள் முடிகளாலே துன்பத்துக்கு என்ன பண்றாரு, கிரயம் செலுத்தினாருங்க. அல்லேலூயா. உன்னை எத்தனை பேர் துன்பப்படுத்தினாலும், எத்தனை பேர் வேதனைப்படுத்தினாலும், எத்தனை பேர் பாடுகளுக்கு உட்படுத்தினாலும், நிந்திச்சாலும், ஒதுக்கினாலும், புறம்பா பேசினாலும், தள்ளினாலும், உன் வாழ்நாளெல்லாம் உன்னை விட்டு அவருடைய கிருபை அகலக்கூடாது, தயவு அகலக்கூடாது, நீ துன்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகவே அந்த முள்முடியை என்ன பண்றாருங்க, அவர் சுமக்கிறவராயிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்படுவதை அவர் என்ன பண்றாரு, தேவன் தரிசனமாகும் போது முள்முடியில என்ன பண்றாரு, தன்னை தரிசனமாகணும், முள் செடியில் தரிசனமாகிறார். இங்கேயே இயேசு என்ன பண்றாரு, முள்முடியை அணிந்தவரா என்ன பண்றாரு அவர் பார்க்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு வர கஷ்டத்துல என்னை யாரும் பார்க்கல, மனுஷன் ஒரு சிலர் பாப்பா உனக்கு வர கஷ்டத்தை என் கஷ்டத்தான் பாவிக்கிறப்பா, உனக்கு வர துன்பத்துல நானும் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவான். பார்த்தீங்கன்னா யோபுக்கு வர துன்பம், வேதனை, கஷ்டத்துல இருந்தான். அந்த துன்பத்தில் அவனுடைய சகோதரன் என்ன, அவனுடைய நண்பர்கள் இருந்தாங்க. நான் சொல்றேன், நண்பனிலும் மேலான இயேசு நீ என்னப்பெல்லாம் துன்பப்படுறியோ அப்பெல்லாம் கூட இருப்பார். அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, யோசேப்பை வந்து வித்து போட்டாங்க, குழியில போட்டாங்க. அவன் எவ்வளோ துன்பமோ எவ்வளோ பாடுகளும், அநியாயமா சிறைச்சாலையில போட்டாங்க, நீதி நிமித்தமா சிறைச்சாலையில போனான், அவனை ஏமாத்தினாங்க. ஆனா இவ்வளோ துன்பப்பட்டாலும் யோசு பாருங்க, அவனை அந்த எல்லா துன்பத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கினார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீதி நிமித்தம் வாழலாம், பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்தான், அதுக்காக துன்பப்பட்டான். நல்லது தான் செஞ்சான், சகோதரர்களாம் கெட்ட காரியங்க சொன்னான், அதுக்கு வந்து வித்து போட்டாங்க, குழியில போட்டாங்க, பகைச்சாங்க, கொல்லவே போனாங்க. அவ்வளோ துன்பப்பட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவன் துன்பப்படுற நேரத்தெல்லாம் சொல்றேன், நான் உன் கூடயே இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுங்க, அவருடைய கிருபை உனக்கு போதும், கர்த்தர் கூட இருப்பார். நீ கர்த்தருக்காக வாழ்றியா, கர்த்தருக்காக எதையாவது செய்றியா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு இருக்கிறியா, நான் சொல்றேன், ஜனங்கள் உன்னை வந்து பகைப்பாங்க, விரோதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் துன்பம் மொழிய, வியாதியும் நோவும் துன்பம் கிடையவே கிடையாது. இன்னொரு வசனம் வாசிங்க, என்னாகமும் 33:55 நினைக்கிறேன், வாசிங்க. என்னாகமும் வாசிங்க. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக என்னமா 33:55 நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களை நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளாலும், உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாலும், உங்கள் விழாக்களிலே கூர்வலமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்படின்னு 55 அப்படிதானே படிக்குதுங்க. நீங்கள் தேசத்தில் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்து விடாமல் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு மீதியா இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்க கண்களிலே முள்ளுகளாகவும், உங்கள் விழாக்களிலே கூர்மமாக இருக்கிற குடியிருக்கிற தேசத்தில் உங்களை என்ன பண்ணுவார், உபத்திரப்படுத்துவார்கள். அப்ப பாருங்க, இவர் சுதந்திரிக்கிற தேசத்துல சொல்றாரு, அந்நிய ஜாதி ஜனங்களை என்ன பண்ணுங்க, விரட்டி விட்டுடுங்க. நீ துரத்தி விடாத போயிட்டினா, இல்ல அவங்களும் இருக்கட்டும் அப்படின்னு போயிட்டா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு முள்ளுகளா இருப்பாங்க, உங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வேதனையை கொடுப்பாங்க, உங்கள் விழாக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கூறுகளா இருந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 7 வித ஜாதிகளை நீங்க என்ன பண்ணுங்க, துரத்தி விட சொன்னார். நீ துரத்தி விடலன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய காரியங்களையும், அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும், அவங்களுடைய கல்ச்சர்களையும், அவங்களுடைய கலாச்சாரங்களையும் நீங்க கற்றுக்கொண்டு அப்ப வந்து என்ன பண்ணும், அவர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவார்கள், துன்பமா இருப்போம். அப்ப இந்த இடத்துல துன்பம் என்பது எதை சொல்றதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம பலவிதமான பழக்க வழக்கங்கள், வேற்று ஜாதியான, வேற்று மதத்திற்கான, வேற்று இனத்துக்கான நம்ம பழகிறோம் இருக்கிறோம் வச்சுங்களேன்.
அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது